நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரே இரவில் பிறந்த உலகத் தத்துவம். ஆலயமணி படப்பிடிப்பில் சிவாஜியை மிரள வைத்த பாடல். 1962ஆம் ஆண்டு கே. சங்கர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், எஸ். ராஜேந்திரன் மற்றும் சரோஜாதேவி நடிப்பில் வெளியான மாபெரும் காவியம் ஆலயமணி. இந்த படத்தில் இடம்பெற்ற சட்டி சுட்டதடா கை விட்டதாடா என்ற பாடல் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த ஒரு மாபெரும் தத்துவ பாடலாகும். ஆனால் இந்த பாடல் பிறந்த பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒளிந்திருக்கிறது. படத்தின் கதையின்படி நாயகன் தியாகு தன் நண்பனுக்காக தன் காதலையே தியாகம் செய்துவிட்டு தன் மன அமைதியை இழந்து விரக்தியின் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு பாடல் தேவைப்பட்டது. இயக்குனர் கே. சங்கர் மற்றும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இருவரும் கண்ணதாசனை சந்தித்து சூழலை விவரித்தனர். கண்ணதாசன் அப்போது தன் வழக்கமான ஜாலி மூட்ல ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு, யோ சங்கரு, மனுஷன் ஆசைப்படுற வரைக்கும்தான் அவனுக்கு கஷ்டம், அந்த ஆசையை விட்டுட்டா அவன் ஞானி ஆயிடுவான், இதைத்தான் உன் ஹீரோ சொல்ல போறான் அப்படின்னு சொன்னார். அங்கிருந்த உதவி இயக்குனர்களும் இசையமைப்பாளர்களும் கவிஞர் எப்படிப்பட்ட வரிகளை தரப்போகிறார் என்ற ஆர்வத்தோடு காத்திருந்தனர். உடனே பேனாவை எடுத்து சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெறி கெட்டதடா என்று முதல் வரியை சொன்னார். தொடர்ந்து அர்த்தமுள்ள மனிதனின் வாழ்வினிலே சில அர்த்தமற்ற காரியம் நடப்பதேன் என்று வாழ்க்கையின் ஆழமான தத்துவத்தை வரிகளாக்கினார். மனித மனத்தின் ஆசைகளையும் அது நிராசையாக மாறும்போது ஏற்படும் அதிர்ச்சியையும் மிக எளிய வார்த்தைகளில் கவிஞர் வடித்து கொடுத்தார். பாடலின் ஒளிப்பதிவு முடிந்து அந்த பாடலை கேட்ட சிவாஜி கணேசன் மெய்சிலிர்த்து போனார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பாடலுக்கு நடித்தபோது சிவாஜி தன் முகபாவனையை வைத்து அந்த விரக்தியையும் ஞானத்தையும் கொண்டு வந்தார். காட்சி படமாக்கப்பட்டு கட் சொன்ன பிறகும் அங்கிருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். சிவாஜி நேரடியாக கண்ணதாசனை கட்டிப்பிடித்து கொண்டு, கண்ணதாசன் மனுஷனோட ஆசையையும் விரக்தியையும் இவ்வளவு எளிமையா வேறு யாராலும் சொல்ல முடியாதியா, தேட்டரில் இந்த வரிகளை கேட்டு மக்கள் நிச்சயம் மனசு உருகி போவாங்க என்று பாராட்டி மகிழ்ந்தார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.